ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஃபன் பாக்ஸ் ரெசிபி மினி பூரி. அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வச்சுருக்க பேர் சோட்டா பீம் பூரி. வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற குட்டீஸ்லாம் ஏதாவது க்ரியேட்டிவிட்டிவாக நியூவாக செஞ்சு கொடுங்கன்னு ரொம்ப அடம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ரெசிபி மினி பூரி செஞ்சு கொடுத்தா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நான் ஆல்ரெடி பூரி மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிளாஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுக்கும்போது ரொம்ப ஃப்ளஃபியாகவும் பஃபியாகவும் வரும். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடாத குட்டீஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய சாப்பிடுவாங்க. இந்த சோட்டா பீமுக்கு சைடிஷாக நான் காலிஃப்ளவர் கிரேவியை வச்சுருக்கேன். சோட்டா பீம் பூரிக்கு சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் கிரேவி அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ டிஃபன் பாக்ஸை நம்ம பேக் பண்ண வேண்டியது தான். குட்டீஸோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம இந்த சோட்டா பீம் பூரி வித் காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சு கொடுக்கலாம். இதே போல் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி சோட்டா பீம் பூரி வித் காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சு உங்கள் குட்டீஸையும் அசத்துங்க.